இருந்த அந்த தந்தை முதியவர் தன்னுடைய மகளின் எண்ணத்தை புரிந்து கொண்டார். இதுதான் முக்கியமான விஷயம். தன்னுடைய மகள் என்ன விரும்புகிறாங்க என்பதை புரிந்து கொண்டார். இளைஞர் மூசா வேலைக்கு சேர்த்தாச்சு. வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்கிறப்ப ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? ஒரு ஒப்பந்தம். கால இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தமரத்தைய ஹாத்தைன். முதியவர் தந்தை சொல்கிறார், மூசாவே, என்னுடைய 2 பெண் மக்கள்ல ஒருத்திய நான் உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு முடிவு பண்ணிட்டேன். மகளின் விருப்பத்தை தந்தை ஒப்புக்கொள்கிறார். நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கண்டிஷன். ஒரு பெண்ணை போய் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஆண் மகன் கொடுக்கணும் இல்லையா? அது என்ன தெரியுமா மகளே? 2 விஷயம். 8 வருஷம் நீ என் வீட்டில் வேலை பார்த்தா என் மகள ஒருத்திய கல்யாணம் முடிச்சுட்டு இங்கேயே இருந்துக்கணும். அதுக்கு என்ன சொல்றது? வீட்டு வருமானம் இருந்துக்கணும். அல்லது 10 வருஷம் என் வேலை பார்த்தா என் மகள ஒருத்திய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன், நீ கூட்டிட்டு போயிடலாம். முதியவர் தந்தை மதியன் நகரத்து மக்களால் மதிக்கப்பட்டவர். மூசாவுக்கு கண்டிஷன் போடுறாங்க, 8 வருஷம் வேலை பார்த்தா என் மகனை கல்யாணம் முடிச்சுட்டு இங்கேயே இருந்துக்கணும். 10 வருஷம் என்ன கூலிய செஞ்சா கல்யாணம் முடிச்சுட்டு நீ கூட்டிட்டு போயிடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 ஆண்டை தேர்ந்தெடுக்கிறார்கள். 30 வயது இளைஞராக மதியன் நகரத்திற்குள்ளே நுழைந்து அந்த முதியவர் பெரியவருடைய வீட்டிலே வேலை செய்ய தொடங்கி 10 ஆண்டுகள் வேலை செய்ததற்கு பிறகு அந்த முதியவரின் மூத்த மகள் சஃபூராவை மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறார்கள். சில மாதங்கள் கர்ப்பமாகிறார்கள். கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு காட்டு வழியாக மூசாவும் சஃபூராவும் அலைஹிமா ஸலாத்து வஸலாம் இருவரும் வந்த போதுதான் மழை பெய்கிறது, கும்மிருட்டு ஏற்படுகிறது. நெருப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி தூரத்திலே தெரியக்கூடிய நெருப்பை வாங்க போன மூசா இறைவனிடமிருந்து நபித்துவத்தை வாங்கியுள்ளார். நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு இளைஞனும் இளைஞியும் தனியாக சந்தித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிற போது, பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு வருகிற போது அவர்கள் எப்படி முறையாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, குர்ஆனிலே சொல்லப்பட்ட இறைவனால் நபியாக அனுப்பப்பட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஒரு நபிதான். நபியாக இருப்பவர்களுக்கு நபியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கத்தானே செய்யும். முதியவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீட்சண்யமான அந்த தன்மையை புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய மகளை அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். மகளுடைய விருப்பத்தை தந்தை ஒப்புக்கொண்டார்கள். அனைத்துமே முறையாக நடக்கிறது. இது குர்ஆன் கூறக்கூடிய காதல் என்று சொல்லலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு கொண்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டதை தொடர்ந்து இங்கேயும் யோசித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதுதான் அன்பு. 2 நிகழ்ச்சிகளையுமே பெண்கள் இடத்துல வரும். 2 நிகழ்ச்சிகளையுமே எங்கிறது வருது? பெண்கள் தான் வரும். ஆனாலும் அதற்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறையான அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக சொல்லவில்லை, ஏற்படக்கூடிய விஷயங்களை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் சொல்ல வேண்டும். வரலாற்றிலே இன்னொரு செய்தியும் குர்ஆனில் எல்லாம் பேசியிருக்கிறார். மிஸ்ருடைய நிதி அமைச்சராக இருந்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாற்று எல்லோருக்கும் தெரியும். சுருக்கமாக அதை சுட்டிக்காட்டுகிறேன். கிணற்றிலே கிடந்து சாதாரணமாக ஒரு குழந்தையாக எடுத்துச் சென்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ருடைய கவர்னர் அசீஸுடைய வீட்டிலே வளர்க்கிறார்கள். அந்த வீட்டிலே இருந்த எஜமானி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அன்பு ஏற்படுகிறது. வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கிறப்போ அந்த வீட்டினுடைய எஜமானி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு கதவை
என்ன இவ்வளவு பெரிய தத்துவம் கொடுக்குறீங்க? ரப்பு நாளமே அவர்களை பாதுகாத்தாங்க. இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு பெண் தான் ஆணை வகுப்பிடுகிறார் இல்லையா? இதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய காலம். அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அன்பு, அதை அவர்கள் எப்படி சரி செய்து கொண்டார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்காவில் இருக்க முடியல, 13 வருஷம் அங்க இருந்துட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆண் பெண்கள் எல்லாமே போறாங்க. அதுல உம்மு கைஸ்ன்னு சொல்லி ஒரு பெண், உம்மு கைஸ் அப்படின்னு ஒரு பெண் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் முஸ்லிம் ஆயிட்டாங்க. இந்த உம்மு கைஸின் மீது ஒரு ஆணுக்கு அன்பு இருந்தது, பிரியம் இருந்தது. உம்மு கைஸ் மக்காவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சோம்னா அவர் போய் பேசுறாரு, நீ மதீனாவுக்கு போற, முஸ்லிம் ஆயிட்ட, ஆனா எனக்கு ஒரு பிரியம் இருக்குது, நான் என்ன செய்யணும், எப்படி நடந்திருந்தோம்? உடனே உம்மு கைஸ் சொன்ன வார்த்தை, நீனும் முஸ்லிம் ஆயிட்டு என் கூட மதீனாவுக்கு வந்து. அவர் அதை ஏற்று இஸ்லாமாகி மதீனாவுக்கு வந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அதனுடைய பின்னணியில தான் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ மன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா இம்ரஅத்தின் அவ் துன்யா யுஸிபுஹா. எண்ணம் போன்று வாழ்வு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதன்படிதான் செயல் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் விரும்பியதே கிடைக்கும். இறைவனுக்காக இடம்பெயர்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவர் அல்லாஹ்வுக்காகவே ஹிஜ்ரத் செய்திருக்கிறான். உலகம் கிடைக்க வேண்டும், பெண் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இடம்பெயர்ந்தவருக்கு பெண்ணும் உலகமும் தான் கிடைக்கும், அல்லாஹ் கிடைக்கும். குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹதீஸ் சொல்லக்கூடிய அன்பு சம்பந்தமான நிகழ்ச்சி. இதையெல்லாம் உடைய கவனத்திற்கு எதற்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், இன்றைய இளைய சமுதாயம் அவர்களை அறிந்தோ அறியாமலோ, இதெல்லாம் அறிவோ அழகோ அல்லது செல்வமோ செல்வாக்கோ எதுவுமே வரையறை இல்லை. எந்த நேரம் பத்திக்கிட்டு எப்படி எரியும் சொல்ல முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு நாள் ஏதாவது ஏற்படலாம். அதை சரி செய்வதற்கு